இன் சூயிங் டைட்டில் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ளவுஸ் பேக் நெக் ஃபினிஷிங் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளவுஸோட ரைட் சைடுக்கு மேலே லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சுட்டு நெக் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி 0.5 இன்ச்சஸில் ஸ்டிச்சஸ் போடணும். நான் வீடியோவில் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வரும்போது நம்மளும் டர்ன் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த நெக் பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா நம்ம லைனிங்கில் நெக் பீஸ் கட் பண்ணிட்டோம், மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணாமல் இருந்தோம். ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ சுற்றி நாட்சஸ் போட்டுக்கலாம். நாட்சஸ் போட்டால் தான் நம்மளுக்கு டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட் சைடில் இருக்கிறது மெயின் ஃபேப்ரிக், லெஃப்ட் சைடில் இருக்கிறது லைனிங். ஸோ நம்ம லைனிங்க்கு மேலே ஒரு 0.25 இன்ச்சஸ்க்கும் கம்மியாக உள்ள மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் அதுக்கு மேலே போட்டால் தான் நம்மளுக்கு டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு டர்ன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு ஸ்டிச்சஸ் இதுக்கு மேலே போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு ஓரமாக போட முடியுமோ போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச் போட்டால் தான் நெக் ஷேப் ப்ராப்பராக உட்காரும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.